Good morning. Let us learn to form negative sentences in passive voice for simple present tense in today's class, right? So it is the first tense. Simple present tense. What should you know when you make a sentence at first? What are the auxiliary verbs and which form of the action verb ought to be used in the tense? You must know it at first, right? So, what are the auxiliary verbs do we use for passive voice in simple present tense? Am, is, are. Then which form of the action verb should be used here? Third form of the action verb we should use for all passive voice, for all the tenses, right? Then, how can you make a sentence? We are going to learn how to make negative sentences in passive voice for simple present tense. So, what is the sentence pattern for negative in passive voice? So, the sentence pattern for negative for passive voice is object has to come at first, then auxiliary verb, then not, then main verb, then by, then subject, then extension, at the end full stop, right? So this is the pattern we should follow when we make a sentence, when we make negative sentence, right? So let us go for example. நான் எப்பொழுதும் ஆசிரியரால் கவனிக்கப்படுவதில்லை. நான் எப்பொழுதும் ஆசிரியரால் கவனிக்கப்படுவதில்லை. So, listen carefully. It is a negative sentence. எதிர்மறை வாக்கியம். இல்லை இல்லை என்பதற்கு நம்ம என்ன வார்த்தை சேர்க்கிறோம்? Not. மறந்துடாதீங்க. So what should come at first? Object should come first. What is meant by passive voice? If the thing acted upon is the subject of the sentence is called a passive voice, right? So here கவனிக்கப்படுவது யாரு? கவனிக்கிற செயலை செய்வது யாரு? ஆசிரியர். ஆனா இங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம்? நான், எனக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். நான் கவனிக்கப்படுவதில்லை, ரைட்? அப்போ இந்த இடத்துல நான் உயிர் உள்ளவராக இருந்தாலும் செயலற்று போயிருக்கேன், இன்ஆக்டிவாக இருக்கேன். கவனிக்கிற செயலை நான் செய்யல, ஆசிரியர் செய்கிறார், ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம், செய்யப்படும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது பாசிவ் வாய்ஸ், செயல்பாட்டு வினை வாக்கியம். ஸோ நானுக்கு என்ன இங்கிலீஷில் ஐ. அடுத்தது என்ன பண்ணணும்? ஆக்சிலரி ஒர்க் பண்ணணும். யூ நோ வெரி வெல் வேர் யூ ஹாவ் டு யூஸ் am, is, are. So if the subject is I, then we have to use am. So I am. நான் என்ன செய்யப்படுவதில்லை, கவனிக்கப்படுவதில்லை. அப்போ இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். நாட் ஷுட் கம் ஆஃப்டர் த ஆக்சிலரி verb, right? Next to auxiliary verb. Then I'm not. கவனிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? Then we have to use main verb, action verb. Third form of the verb must be used here. So கவனிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? Notice. Then what is the third form for notice? Noticed. So I am noticed. நான் கவனிக்கப்படுவதில்லை. ஐ எம் நோட்டிஸ்டுன்னா என்ன அர்த்தம்? நான் கவனிக்கப்படுவதில்லை. எப்போ? எப்பொழுதும். ஸோ ஆல்வேஸ், எப்பொழுதுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஆல்வேஸ். யாரால? ஆசிரியரால். தென் வி ஹாவ் டு யூஸ் பை. ஸோ பை த டீச்சர். ஆசிரியருக்கு என்ன இங்கிலீஷில்? டீச்சர். டீச்சர் இஸ் அ காமன் நவுன், பட் ஹியர் வி ஆர் கோயிங் டு மென்ஷன் அ பர்டிகுலர் டீச்சர். ஸோ தட் ஐ ஹாவ் யூஸ்ட் த definite article, right? You can use I'm not noticed by the teacher always. Always is an adjective. It can be fixed at any place in a sentence, right? Let us go for the next sentence. வழக்கமாக நாங்கள் எங்களின் தந்தையால் பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுவதில்லை. வழக்கமாக நாங்கள் எங்களின் தந்தையால் எங்களின் தந்தையால்
பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுவதில்லை. வழக்கமாக நாங்கள் எங்களின் தந்தையால் பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுவதில்லை. இந்த இடத்துல அழைத்து செல்கிற செயலை யாரோ ஒருவர் செய்கிறாங்க, எங்கள் அம்மா செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கோம்? எங்களுக்கு, நாங்கள். ஸோ இப்போது செய்யப்படும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். முதல்ல என்ன வரணும்? ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ நாங்கள், வி, ஆப்ஜெக்ட் போட்டாச்சு. வி வந்து என்ன பண்ணுவோம்? ஆர், ஆக்சிலரி வேர்பு ஆர், வி ஆர். தென் இங்கே என்ன செயல் நடைபெறுகிறது? அழைத்து செல்லுதல். அழைத்து செல்லுதலுக்கு என்ன இங்கிலீஷில்? டேக். டேக்கோட தேர்ட் ஃபார்மு டேக்கன். ஸோ இல்லை, அழைத்து செல்லப்படுவதில்லை. இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ ஆஃப்டர் ஆக்சிலரி வேர்ப் we have to use not. So we are not taken. So we are not taken. எங்க? பள்ளிக்கு. So we are not taken to school. Where will you apply to? To mention the destination, to mention the reaching point. சேர்கின்ற இடத்தை குறிப்பிடுகிற பொழுது டு பண்ணுவோம். So we are not taken to school. யாரால? by our father. சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணும்போது அந்த செயல் யாரால செய்யப்படுகிறது அல்லது செய்யப்படவில்லை என்பதை குறிப்பிடுகிற பொழுது நீங்கள் என்ன பண்ணுவோம்? பை பண்ணுவோம். எங்களின் தந்தையா, எங்களின் என்ன இங்கிலீஷில்? ஆர். ஸோ பை ஆர் ஃபாதர். எப்போ? வழக்கமாக. வழக்கமாகங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? யூஸ்வலி. At the end of it. Usually is an adjunct. It comes under extension. Adjunct can be fixed at any place in a sentence. It can come in the beginning, in the middle, or at the end. Right? So usually we are not taken to school by our father. Right? அப்படியே சொல்லலாம். புரிஞ்சது இல்லையா? Let us go for the third sentence. பொதுவாக நீ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அழைக்கப்படுவதில்லை. யாரு? பொதுவாக நீ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் யாராலும்னா எவர் ஒருவராலும் யாராலும் அழைக்கப்படுவதில்லை. பொதுவாக நீ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் யாராலும் அழைக்கப்படுவதில்லை. ஃபங்க்ஷனுக்கு யாரும் உன்னை கூப்பிடுறதில்லை. ரைட்? ஸோ அப்போது இந்த இடத்துல யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்? உனக்கு. நீக்கு என்ன இங்கிலீஷில்? யூ. ஸோ யூ தான் ஆப்ஜெக்ட். ரைட்? ஸோ யூ வந்து என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்பு ஆர். ஸோ யூ ஆர். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். அழைக்கப்படுவதில்லை. ஸோ யூ ஆர் நாட். நீ என்ன செய்யப்படுவதில்லை? அழைக்கப்படுவதில்லை. அழைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? இன்வைட். ஸோ யூ ஆர் நாட் இன்வைட்டட். யூ ஆர் நாட் இன்வைட்டட். எதுக்கு? டு எனி ஃபங்க்ஷன். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும். டு எனி ஃபங்க்ஷன். ஸோ யூ ஆர் நாட் இன்வைட்டட் டு எனி ஃபங்க்ஷன். யாரால? பை எனிஒன். எவர் ஒருவராலும். யாராலும். ஸோ பை anyone. Right? எவர் ஒருவராலும். So you are not invited to any function by anyone. எங்க? எப்போ? பொதுவாக. Generally. பொதுவாக என்ன இங்கிலீஷ்ல? Generally. So generally you are not invited to any function by anyone. யாராலும் நீ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அழைக்கப்படுவதில்லை. ரைட்? ஸோ செய்யப்படும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பொழுது அது உயிருள்ளவராக இருந்தாலும் அந்த இடத்துல செயலற்று போயிருப்பார். அப்போ நம்ம என்ன வகையான வாக்கியம் பயன்படுத்துகிறோம்? செய்யப்பாட்டு வினை வாக்கியம் பயன்படுத்துகிறோம். ரைட்? ஸோ பாசிவ் வாய்ஸ். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். பொதுவாக கடிதங்கள் தபாலில் அனுப்பப்படுவதில்லை இன்றைய காலகட்டங்களில். ஸோ பொதுவாக கடிதங்கள் அல்லது விண்ணப்பங்கள் வச்சுக்கோங்க. சரி, கடிதங்கள் தபாலில்
அனுப்பப்படுவதில்லை. பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் கடிதங்கள் தபாலில் அனுப்பப்படுவதில்லை, எல்லாம் வெயிட் பண்ணிடுறாங்க, ரைட்? ஸோ இப்போ என்ன அனுப்பப்படுவதில்லை, இங்கே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்? கடிதங்களுக்கு. ஸோ லெட்டர்ஸ், கடிதங்களுக்கு என்ன இங்கிலீஷில் லெட்டர்ஸ். லெட்டர்ஸுங்கிறது என்னது? தேவதை என்ன பண்ணும்? ஆர். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ லெட்டர்ஸ் ஆர் நாட். அனுப்புறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சென்ட். சென்டோட எத்தனாவது ஃபார்ம்? பண்ணணும், தேர்ட் ஃபார்ம். ஸோ லெட்டர்ஸ் ஆர் நாட் சென்ட். சாரி, லெட்டர்ஸ் ஆர் நாட் சென்ட். லெட்டர்ஸ் ஆர் நாட் சென்ட். கடிதங்கள் அனுப்பப்படுவதில்லை. எதன் மூலமாக? தபாலில். ஸோ பை போஸ்ட். பை போஸ்ட். எதன் மூலம் சொல்கிற பொழுது நம்ம என்ன பண்ணணும்? பை போட்டு அப்புறம் சப்ஜெக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ லெட்டர்ஸ் ஆர் நாட் சென்ட் பை போஸ்ட். பொதுவாக, நார்மலி nowadays, right? So nowadays, letters are not sent by post normally, right? So let us go for the next example. அவர்களால் ஏமாற்றப்படுவதில்லை. அவர்களால் எப்பொழுதும் ஏமாற்றப்படுவதில்லை. எப்பொழுதும் ஏமாற்றப்படுவதில்லை. ரைட்? யார் ஏமாற்றப்படுவதில்லை? அவன். ஸோ அவன் செயலை செய்பவராக, அதாவது உயிருள்ளவராக இருந்தாலும் இந்த இடத்துல செயலற்று போயிருக்கார். ஸோ அதனால அவனுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹீ. ஹீ வந்து என்ன பண்ணும்? ஆக்சிலரி வெர்பு இஸ். ஸோ ஹீ இஸ். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ ஹீ இஸ் நாட். என்ன செய்யப்படுவதில்லை? ஏமாற்றப்படுவதில்லை. ஸோ ஏமாற்றத்துக்கு என்ன இங்கிலீஷில்? சீட். சீட்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன? சீட்டட். ஸோ ஹீ இஸ் நாட் சீட்டட். ஹீ இஸ் நாட் சீட்டட். யாரால? அவர்களால். ஸோ செயலை செய்ய பற்றி போடுங்கிற பொழுது என்ன பண்ணுவோம்? பை போட்டு சப்ஜெக்ட் பண்ணுவோம். பை தேம். தே இந்த பக்கம் மாறும்போது தேம். ஸோ he is not cheated by them. எப்பொழுதும், always, அல்லது at all times. So he is not cheated by them at all times or always, right? Let us go to the next example. அவள் கோபாலால் எப்பொழுதும் அடிக்கடி கேலி செய்யப்படுவதில்லை. அவள் கோபாலால் அடிக்கடி கேலி செய்யப்படுவதில்லை. அடிக்கடி கேலி செய்யப்படுவதில்லை. ரைட்? ஸோ யார் கேலி செய்யப்படுவதில்லை? அவள். ஸோ அவளுக்கு என்ன இங்கிலீஷில்? ஷீ. ஷீ வந்து என்ன பண்ணுவோம்? இஸ். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஷீ இஸ் நாட். கேலி செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டீஸ். டீஸோட எத்தனாவது ஃபார்ம் போகணும்? தேர்ட் ஃபார்ம். ஸோ ஷீ இஸ் நாட் டீஸ்ட். ஷீ இஸ் நாட் டீஸ்ட். யாரால? பை கோபால். அவனால். அல்லது பை ஹிம். ஸோ ஷீ இஸ் நாட் டீஸ்ட் பை கோபால். எப்போ? அடிக்கடி. ஆஃபன். அடிக்கடிக்கு என்ன இங்கிலீஷில்? ஆஃபன். ஸோ ஷீ இஸ் நாட் teased by Gopal often. Occasionally he teases. Or occasionally she is teased by him. But not often. Right? So let us go for the next example. எனது காலை உணவு எப்பொழுதும் என் தந்தையால் தயார் செய்யப்படுவதில்லை. ஸோ என்ன தயார் செய்யப்படுவதில்லை? என் காலை உணவு. ஸோ மை பிரேக்ஃபாஸ்ட், எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ கீழே தமிழில் எழுதிடலாம். என் காலை உணவு, என் காலை உணவு எப்பொழுதும் என் தந்தையால் தயார் செய்யப்படுவதில்லை. ரைட்? ஸோ இங்கே எதுக்கு
முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்? என் காலை உணவு. ஸோ மை பிரேக்ஃபாஸ்ட். மை பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது என்னது? இட் வந்து என்ன பண்ணும்? ஆக்சுவலாக யுவர் இஸ். ஸோ மை பிரேக்ஃபாஸ்ட் இஸ். என்ன செய்யப்படுவதில்லை? இல்லைக்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ மை பிரேக்ஃபாஸ்ட் இஸ் நாட். தயார் செய்யப்படுவதில்லை. தயார் செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ரிப்பேர். ப்ரிப்பேரோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ப்ரிப்பேர்டு. ஸோ மை பிரேக்ஃபாஸ்ட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட். யாரால? அப்போ யாராலன்னு சொல்கிற பொழுது என்ன பண்ணுவோம்? பை. ஸோ என் தந்தையார். பை மை ஃபாதர். பை மை ஃபாதர். ஸோ ஜெனரலி, பொதுவாக அல்லது எப்பொழுதும், ஆல்வேஸ், at the end of his term. So, generally, my breakfast is not prepared by my father. Usually, it is prepared by my mother. So, புரிஞ்சது இல்லையா? செய்யப்படும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது passive voice. Passive voiceல வாக்கியங்கள் எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் we have to follow the sentence pattern. So, this is the sentence pattern. Object has to come at first, then auxiliary verb, then not, then by, then not, then action verb, main verb, then by, then subject, then extension at the end of a term, right? Auxiliaries differ for each tense. ஒவ்வொரு காலத்துக்கும் auxiliaries மாறிட்டே இருக்கும், right? Listen, if you want to talk in English so fluently, you should practice a lot. Practice makes a man perfect. Never forget, பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும். So, do exercise without fail. It is given in the link, and the answer key for the last class has also been given in the link. Please utilize it. Let us meet in the next video. Thank you.